ஒரு தாயன்போடு தான் அவரை நான் அரவணைச்சு வரேன். இதுக்கு முன்னாடி பேட்டியில் கூட அப்படி தான் சொல்லியிருக்கிறேன். அவர் இளங்கன்று பயம் அறியாதுன்றதுனால அவர் எடுத்தேன் கவிழ்த்தேன்னு பேசுகிறாரு. இருந்தாலும் சங்கத்தினுடைய ஒரு பொறுப்பை உணர்ந்து நாங்கள் வந்து அவருக்கு பல வகையில் வந்து நாங்கள் வந்து ஒத்து போகிற மாதிரி தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறோம். ஆனால் இந்த தடவை வந்து கடுமையான வார்த்தைகளை விமர்சனம் பண்ணது மட்டும் இல்லாமல் செயலாளர் டி. சிவா அவர்கள் அவர்கிட்ட தொடர்பு கொண்டு ஏன் இந்த மாதிரி கொடுத்துட்டுனா இதுக்கு மேலேயும் தருவேன், இதுக்கு மேலேயும் போடுவாங்க அப்படின்னு எடுத்தேன் கவுத்தேன்னு பேசி சொன்னது அவர் தம்பி சிவா வந்து ரொம்ப வேதனைப்பட்டார் என்கிட்ட. நான் சொன்னேன், என்னென்ன இவ்வளோ தூரம் பேசுகிறாங்க, நீ சும்மாவே இருக்கிறீங்களே? நான் இல்லைப்பா, நம்ம கமிட்டி கூப்பிட்டு போய்ட்டு அவருக்கு சொல்லுவோம். இப்போ கூட நம்ம அவருக்கு வந்து இந்த மாதிரி பேசுறது தவறுன்னு சொல்லி இப்போ 7 நாளுக்குள்ளே அவர் திருந்தணுன்றதுக்கு தான் ஒரு முயற்சியை தவிர வேறு எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது. அதே நேரத்தில் நீங்கள் சொன்ன அந்த கூற்று என்னென்னா, நடிகர் சங்கத்தில் வந்து ஒரு தேர்தல் நடக்கும்போது எங்களுடைய சங்கத்தினுடைய நிர்வாகிகள்லாம் சேர்ந்து எங்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பிச்சார். மிஸ்டர் தானு அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தினுடைய வாசகங்கள்லாம் வந்து ரொம்ப வருந்தத்தக்கதாக. அந்த கடிதம் இப்பவும் இருக்குது. அதே நேரத்தில் தொலைபேசியில் பேசும்போது கூட அவருடைய பேச்சினுடைய துணி சரியில்லாதொட்டு இப்படிப்பட்டவர் பொறுப்புக்கு வந்தார்னா நடிகர் சங்கத்துக்கு எப்படி அவர் செயல்படுவார், நம்ம சங்கத்தோடு இணைந்து போவார் அப்படின்ற ஒரு ஃபீலிங் எங்களுக்கு இருந்தது. அதனால தான் நாங்கள் வந்து சரத்குமாருடைய சூழலில் அவர் எங்கள் சங்கத்தோடு இணைந்து நிறைய வகையில் உதவிகள் செஞ்சுருக்கிறாரு. பரஸ்பரம் பாசமும் நேசமும் உறவு கலந்து இருந்ததுனால நாங்கள் அவர் அணியை ஆதரிக்கணும் முடியும். அது ஒரு காரணம் இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. பேட்டி குறித்து விளக்கம் கேட்டு ஃபோனில் பேசினாங்க சொன்னாங்க. அதுக்கு அவர் நான் சொன்ன கருத்தில் திரும்ப பெற மாட்டேன்னு சொல்லிட்ட பட்சத்தில் திரும்பவும் நீ ஒரு வாரம் அவகாசம் கொடுப்பதோ இல்லை அது வந்து இது நம்மளுடைய இயல்புமா. அது வந்து தவறாக எடுத்துக்காதீங்க. அது வந்து அந்த வயசுக்கு அவர் அது நம்பர் தான் பண்ணுவார். அது கொஞ்சம் இருக்கிறவங்களாம் சொல்லி அவரை சரி பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதனால் அவருக்கு சான்ஸ் இருக்குது, ஒரு கொடுக்கணும் இல்லையா தன்னுடைய தவறை உணர்றதுக்கு. அதனால் அது விடுவோம். அதனால் நம்ம இல்லை பேசலாம். இல்லை ஒரு டிஸ்கஷன் தான். இப்போ ஒன்றும் இல்லை, சேட்டலைட் வந்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா பெரிய படங்கள்லேருந்து சின்ன படம்லேருந்து சேட்டலைட் வந்து பெரிய விற்பனை இல்லை, பெரும் பாதிப்பு இருக்குது. அந்த பாதிப்பு அதை வச்சு நம்ம நிறைய செலவு பண்ணி படம் எடுத்துன்னு இருக்கிறோம். ஆனால் ஒரு 20% 25% சேட்டலைட்டில் தான் வரும்னு. இப்போ 5% வரலன்னு நினைக்கும் பொழுது அதை வந்து கன்சிடரேஷன் அவங்கக்கிட்ட கொடுக்குறோம். அவங்க கண்டிப்பாக எல்லாமே எவ்வளோ எத்தனை பஞ்சாயத்தில் எத்தனை நடிகர்கள் வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்றது எங்களுக்கு தெரியுது இல்லையா. அதெல்லாம் இது வந்து கண்டிப்பாக அதெல்லாம் அவங்க பரிசீலனை பண்ணி கண்டிப்பாக செய்வாங்க, அது நம்பிக்கை இருக்குது. சார், இப்போ கவிஞர் முத்துக்குமார் வரை இப்போ சமீபத்தில் இறந்துட்டார் சார், முந்தானத்தை இறந்தார். அவர் இறந்ததுக்கப்புறமா என்னென்னா, அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பேட்டியில் சொல்லியிருக்காரு, எனக்கு கொடுத்த செக்ஸ் எல்லாம் நிறைய பவுன்ஸ் ஆகிருக்குனாரு. இது இல்லாமல் சோஷியல் வெப்சைட்ஸு நிறைய செய்திகளெல்லாம் கூட வந்திருக்கு, சுமார் பல லட்சம் வேல்யூ உள்ள செக்ஸ் வந்து அவர்கிட்ட பவுன்ஸ் ஆகி இருக்குனாரு. அப்படி தயாரிப்பாளர்கள் பண்ணுறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்? அதாவது இல்லைன்னா அந்த சூழலுக்கு தள்ளப்பட்ட தயாரிப்பாளர் நிலையை எண்ணி அவர் இதுவரை சங்கத்திலேயோ அவருடைய எழுத்தாளர் சங்கத்திலேயோ புகார் கொடுத்ததே கிடையாது. உதாரணத்துக்கு அவருடைய மனித நேயத்தை பற்றி நான் சொல்கிறேன். கடந்த வருடத்துக்கு முன் வருடம் அவருக்கு பிறந்தநாள். அந்த பிறந்தநாளில் எனக்கு ஃபோன் பண்ணி அண்ணன் வாழ்த்து சொல்லுங்கன்னு சொன்னார். நான் வாழ்த்து சொன்னது மட்டும் இல்லாமல் அவருடைய பேங்க்குக்கு 1 லட்ச ரூபா காசு பணத்தை போட்டு ஆர்டிஜிஎஸ் அனுப்பிச்சி வச்சேன். உடனே சொன்னார், அண்ணே என்னண்ணே இது, நான் வந்து வாழ்த்து தான் கேட்டேன், நீங்கள் 1 லட்சம் பணத்தையே போட்டீங்க அப்படின்னாரு. இல்லை தம்பி, ஏதோ நான் நினச்சேன் நான் செஞ்சேன்னு. அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார், சங்க காலத்தில் வந்து புலவர்களுக்கு வந்து பரிசில் கொடுக்கறது ஒரு வழக்கம், அந்த வல்லன்மை இருக்குதுன்னு சொன்னார். அது மிகைப்படுத்தி சொல்லணும்ல, சிலது இப்படியும் இருக்கும், சில பேர் முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு நினைக்கணும். அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு சூழல் யார் அப்படிப்பட்ட சூழலில் தர வேண்டியதுன்னு ஒரு பட்டியல் எடுத்து கொடுத்தீங்கன்னா முயன்ற வரையில் அப்படி கொடுக்க வேண்டியவங்க இருந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக வாங்கி தருவோம். அதோடு மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு பாரதி ராஜா சார் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி, அவர் குடும்பம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குதையா, நீ கிட்டேருந்து ஒரு பொறுப்பெடுத்து நீ பண்ணியா, ஒரு 3 நாள் நான் திரும்பி வந்துடுறேன், வந்தானோடனே அந்த குடும்பத்துக்கு இதெல்லாம் பண்ணலான்னு இருக்கார். அது முழு முயற்சி நாங்கள் தயாரிப்பு சங்கம் முயற்சி செய்யும். இப்போ இயக்குனர் சங்கம்லாம் அது தொடர்ச்சியாக வந்து பண்ணின்னு இருக்காங்க. ஆக ஒட்டுமொத்த திரையுலகமாக அவருக்கு கூடி அந்த கௌரவத்தை செய்யும், அந்த குடும்பத்தை பார்க்கும். அதாம்மா, இது வந்து ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் இல்லையா, பைரசிக்கு நடவடிக்கை நம்ம எடுத்து காவல்துறைக்கு எத்தனை முறை போய் கொடுத்துருக்குறோன்ட்டு தெரியும். அதாவது
காவல்துறையும் கடுமையாக முயற்சி எடுத்து அதை முடிக்கினே இருக்கிறாங்க. இப்போ வந்து ஹைகோர்ட்லேயே வந்து நான் வந்து தீர்ப்பே வாங்கினேன் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு. அதை மீறி கபாலி வந்து தானே இருக்குது. ஆகவே அது திருடராய் பார்த்து திருந்தணும் தம்பி, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ தான் இதுக்கு காரணமே நான் ஏற்கனவே சொல்லுவேன், மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்டர் தான் இது வந்து கட்டுப்படுத்தக்கூடிய இருக்குது. ஏன்னா ஏர்டெல், ஏர்செல், வோடாஃபோன் இந்த மாதிரி சர்வர்லேருந்து தான் அந்த நெட்டு உள்ளே வருதே தவிர, இதை தடுக்கிறதுக்கு மத்திய அரசாங்கத்துக்கு நாங்கள் வந்து ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி, அதாவது கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, நார்த் இந்தியா எல்லோரும் சேர்ந்து போய் அவரை பார்க்குறதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துருது. அது கூடிய விரைவில் அதுவும் நடக்கும். இதோட நிறுத்திக்கலாம். பிஆர் எலெக்ஷன் நின்று ஜெயிச்சாங்க. அது அந்த பதவியேற்பு விழாவில் சுரேஷ் காமாட்சி பேசும்போது சார், என்னோட கோரிக்கையை இனி வரைக்கும் இது தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து நிறைவேற்றணும், அப்புறம் வந்து ஒரு சிவா சாரும் வந்து நிறைவேற்றினார். அதோட நிலை என்ன? அதாவது அவர் வந்து பிஆர்ஓ யூனியனில் போய் பேசுகிறத விட தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து பேசினா நல்லா இருக்குன்றதான் கருத்து. ரெண்டாவது, இது வந்து இப்போ எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மேட்ரு வந்து நான் அவரை பற்றி நிறைய சில சம்பவங்களை சொல்ல வேண்டியது வரும். அதை தவிர்த்துடுவோம். ஏன்னா உதாரணத்துக்கு அவருடைய படம் அவரே கேட்டு பாருங்கள், அந்த கங்காரு படம் வரத்துக்கு எந்த அளவுக்கு நான் வந்து பொருளாதார உதவி பண்ணியிருக்கிறேன், எடுத்துன்னு வந்திருக்கிறேன்னு சொல்லி அப்படி இருக்கும்போது அந்த காலகட்டத்திலேயே வந்து அந்த இயக்குனருக்கும் அவருக்கு என்னென்ன பிரச்சனை வந்தது, இயக்குனருடைய ப்ராப்பர்ட்டியை எப்படி எடுத்து வச்சார், இதெல்லாம் சொல்லி நமக்கு வேணாம். அதெல்லாம் விட்டுட்டு வேறு வேலை பார்க்கலாம் தம்பி, நல்லது செய்வோம். 16 அன்று தயாரிப்பாளர் சங்கத்தில் நடைபெற்ற அவசர ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் கீழ்கண்டவாறு வருகின்றன. தீர்மானம் 1, கடந்த காலங்களில் கூட்டமைப்புடன் கலந்து பேசி எடுத்த முடிவின்படி எதிர்வரும் காலங்களில் திரைப்படத்தின் சேட்டலைட் உரிமையை விற்பனையாகாத காரணத்தினால் இனிவரும் காலங்களில் சேட்டலைட் ஒளிபரப்பை டெலிகாஸ்ட் பேசிஸில் ஒளிபரப்புவது என்று தீர்மானிக்கப்பட்டது. பெருகி வரும் தயாரிப்பு செலவுகளை கட்டுப்படுத்தும் வகையில் 50 லட்சத்திற்கு மேல் சம்பளம் வாங்கும் நடிகைகள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர் ஆகியோருக்கு 30% அவரது சம்பளத்தில் குறைத்து கொள்ள இந்த கூட்டம் கேட்டுக்கொள்கிறது, தீர்மானிக்கப்படுகிறது. ஏற்கனவே கூட்டமைப்புடன் பேசியதன் அடிப்படையில் சிறு முதலீட்டு திரைப்படங்களை குறிப்பிட்ட நாட்களில் வெளியிடுவதற்கு தயாரிப்பாளர்கள் விரைவில் நல்ல முடிவை எடுத்து அறிவிக்கப்படும் என்று தீர்மானிக்கப்பட்டது. இறுதியாக தயாரிப்பாளர் விஷால் அவர்கள் 17/8/2016 அன்று தேதியிட்ட ஆனந்த விகடன் வார இதழில் நமது சங்க உறுப்பினர் திரு விஷால் அவர்கள் நமது தயாரிப்பாளர் சங்கத்தினை அவமரியாதை செய்யும் வகையில் பேட்டியளித்துள்ளார். அதனை இந்த ஆலோசனை கூட்டம் வன்மையாக கண்டிக்கிறது. அதன் அடிப்படையில் இன்றிலிருந்து ஒரு வாரத்திற்குள் திரு விஷால் அவர்கள் தனது பேட்டிக்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும். அப்படி தவறும் பட்சத்தில் தீபாவளி வெளியீடாக அறிவித்துள்ள கத்தி சண்டை படம் தவிர்த்து மற்றும் அவர் நடிக்கும் எந்த தமிழ் திரைப்படங்களுக்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களும் ஒத்துழைப்பு வழங்குவதில்லை என்று ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டது. இது அடிப்படையில் அவர் ஒரு வாரத்துக்குள்ளே வருத்தம் தெரிவிக்கலைன்னா சங்க விதியின்படி 14 ஏபியின்படி அவருக்கு சோகாஸ் நோட்டீஸ் அடிப்பது என்று தீர்மானிக்கப்பட்டது.